வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வலைதளத்தில் ஒரு கண்ணாடிக்காரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்ணாடிக்காரன் பொய்காரனாக மாறிய தருணம். இவரை நான் ஏன் பொய்காரன் சொல்கிறேன்னா, அது சொல்கிறேங்க, விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேங்க. என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. அண்ணா சவுண்டெல்லாம் அதிகமாக இருக்குது, ஒன்றும் கேட்கலின்னாரு. அப்புறம் அவங்க ரசிகர்களுக்கு வேண்டுகோளுக்குங்க நான் அந்த வீடியோ மறுபடியும் பட்டி டிங்கரிங் பேஸ்ட்டு போட்டு ஒட்ட வச்சு அதே வீடியோ தான் நான் இப்போ அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். நேற்று அனுப்பிச்ச வீடியோ சென்சார் போயிட மாட்டேங்குது. அந்த சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அதே வீடியோ மறுபடியும் சென்சாருக்கு போயிருக்குது, யூஐஏ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃபேன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர். வியூஸ் அது வேறு கணக்கு, டைம் பாஸ்க்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, அது வேறு கணக்கு. 4 பேர் 5 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பாக்கி 50 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறத இவரை டெலீட் பண்ணியிருப்பார், இவர் டெலீட் பண்ணியிருப்பார். நிறைய பேர் பேடாக திட்டியிருப்பாங்க. குடிகார நாய், போடா பொறுக்கி, இப்படியெல்லாம் நிறைய பேர் திட்டிக்கிறாரு. அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நேர்மையானவராட்ட இருந்துக்கிறது. இன்றைக்கி போட்ட வீடியோவில் அதை விட வல்கராக திட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையிலேடா, போடா குடிகார பொறுக்கி, குடிகார அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் டெலீட் பண்ணியிருக்கிறது. இந்த ஒரு நேர்மையானவர் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பேட் காமெண்டெல்லாம் அப்படியே வச்சுருக்கலாம்லோ. ஏன் டெலீட் பண்ணுறாரு? இதுதான் இவங்களோட பொய் பித்தலாட்டன்னு நான் சொல்கிறது. மொத்தத்தில் வலைதளத்திற்கு வந்துட்டு பொய்யை பேசிட்டு வருமானம் பார்க்குறதுல இவங்கள மிஞ்சருக்கு ஆள் கிடையாது. அப்புறம் இவரே நான் பொய்க்காரன்னு சொல்கிறேன்னா, நேற்று இளவரச வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாருங்க. எதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாருன்னா, நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சுருக்குற. ஓ, நாம் எப்பவுமே இளவரசம் காசில் தான் சாப்பிட்றோம், சரி இப்பவும் நாட்டுக்கோழியோடு சாப்பிட்லான்ட்டு நான் வீட்டுக்கு போனேன். அப்போது இளவரசன் கட்டில் படுத்திருந்தார். எப்படி படுத்திருந்தாருன்னா, போதை போட்டு தான் படுத்திருந்தார். அந்த போதை போட்டுன்னு வேடை யூஸ் பண்ண கிடையாது. அப்போ நேற்று என்ன சொன்னார்னா, இளவரச கட்டிலேருந்து எந்திரிக்கும் போது கம்பி தடுக்கி விட்டு கீழே விழுந்து மண்டை உடச்சிச்சுன்னாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, இளவரச கட்டில் எந்திரிக்கும் போது சேரில் அடிபட்டு அது கீழே ஒரு போல்டாமா, அந்த போல்டு மேலே கீழே விழுந்து 1.5 இன்ச்சு காலம் ரத்தம் ஆறாக ஓடிச்சு. நான் தான் போய் வீடு போய் தொடச்சேன். அப்புறம் தொடச்சி போட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் டிச்சார்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அந்த முக்கியமான வேலை என்ன, திருப்பூரில் இருக்கிற பனியன் கம்பெனி ஓனர்லாம் என்னை வர சொல்லியிருந்தாங்க, எப்படியாவது இந்த ஆர்டரை முடிச்சு கொடு அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் நான் ஒரு 20 நிமிஷத்துலேயே மறுபடியும் வந்துட்டேன். எங்கே வந்துட்டேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று ஒரு வீடியோ போடுறாரு. போட்டால் தான் போடுறாரு, எந்த ஹாஸ்பிட்டலுன்னு சொல்ல கிடையாது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நானும் கத்தாலக்காரர் இருந்தார் அப்படிங்கிறாரு. நேற்று கேட்டதுக்கு என்னன்னாரு, நான் கத்தாலக்காரருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் திருப்பூரில் துணி எடுக்க போயிட்டா அப்படின்னாரு. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்க தான் இருந்தா அப்படின்னாரு. எப்படி நேற்று ஒரு நியூஸு, இன்றைக்கி ஒரு நியூஸ். அதுதான் இவர் பொய்காரன்னு நான் சொல்கிறேன். அதாவது நேற்று ஒரு செய்தி சொல்லி போட்டு இன்றைக்கி திசை திருப்பறக்கு இன்னொரு நியூஸு. அப்புறம் அதுக்குள்ளே அவங்க மனைவி இவரை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்புறம் வீட்டில் சத்தம் போட்டு அவங்க மனைவி கோவிச்சிட்டு போயிடுச்சு. நான் அந்த செல்லை கொடுக்குறக்கு அவங்க மனைவி வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன். நான் போனால் அவங்க என் மேலே சத்தம் போடுவாங்க, கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க. சத்தம் போடாமலாம் இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த கண்ணாடிக்காரருக்கு இலவசம் விட்டு ஒரு 15 நாள் 20 நாள் நல்ல வீடியோ போட்டு நல்ல வருமானம் பார்த்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்புறம் மண்டை உடஞ்சவர் எப்படி, மன்மதன் படத்தில் வர மன்மதனே நீ கலங்கினான்னு ஒரு பாட்டு இருக்குது, அதில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பேண்டேஜும் இல்லை, மண்டை உடஞ்சவர் கட்டியிருப்பாங்க, ஒரு கட்டும் இல்லை, ஒரு பொண்ணும் இல்லை. அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் மாமியை வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அப்புறம் அந்த வீடியோவில் என்ன சொல்லிக்கிறாரு, நான் மாமியை வீட்டுக்கு போகிறேன், எங்கள் 2 பேத்துக்கு வாக்குவாதம் ஆகி போச்சு, நீ 10 நாள் இங்கே இரு, குடிக்காம இரு அப்படின்ட்டு சொன்னனால நான் மாமியை வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுட்டார், இலவசம் போட்டுட்டார். அது இவருக்கு பொறுக்கல. இன்னும் அவர் மட்டும் போட்டால் எப்படி சம்பாதிக்கிறது, நானும் சம்பாதிக்க வேண்டாமா? அதே விஷயத்தை இவர் சொல்கிறாரு, மாமியார் வீட்டுக்கு போகிறாரு, 10 நாள் குடிக்காமருன்ட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க. அப்புறம் நானும் பல இடத்துலையுமே அட்வைஸ் பண்ணியாச்சு. எந்த இடத்துலையும் பண்ணியிருக்க மாட்டார், குடிக்காது அப்படிங்கிறாரு. அவர் போதை ஓடும்போது இவருக்கும் பங்கு கொடுத்துருப்பார், அதெல்லாம் வெளியே சொல்கிறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்துட்டாருங்க. அங்கே வாக்குவாதமாகி போச்சு. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, யாரும் வீட்டுக்குள்ளே வரீங்க, இதெல்லாம் நியாயம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவரும் ஒரு வீடுன்னு இருந்தால் ஹவுஸ் ஓனர் வரத்தான் செய்யுங்க, அது நியாயப்படுத்துறாரு. ஹவுஸ் ஓனர் கண்டிப்பாக தம்பி நீ எப்போ வீடு காலி பண்ண போகிற அப்படின்னு கேட்டுப்பார்.
அதை வந்து சொல்கிறதில்ல. அதுதான் நடந்திருக்கு. அதை திசை திருப்பதற்கு இளவரசன் மாமியார் வீட்டுக்கு படையெடுக்கிறார் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வலைதளத்தில் உட்காந்துட்டு போய் பேசிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு தண்ணி போட்டு ஆட்டம் ஆடிட்டு இப்போ வந்து நல்லவங்களாட்ட வேஷம் போட்டு உள்ளே போகிறாருங்க. இந்த வேஷம் வந்து எதுனா அடுத்த எபிசோடுக்கு போயாச்சு. முதல் எபிசோடு முடித்தாச்சு. 2வது எபிசோடு வந்து இனி மாமியார் வீட்டில் தான் நினைக்கிறேன். இந்த கண்ணாடிக்காரருக்கு விஜய் நினைப்பாட்டக்குது. நம்ம பேசுகிறதால எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேசுகிறதெல்லாம் யாரும் நம்பலை. அவங்களுக்கு பல பேட் கமெண்ட் வந்திருக்குது. குடிகாரா நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்காங்க. ஒரு அக்கா வந்து கேட்டுக்குது, ஏன்னா இப்படி பொய் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவர் வந்து மண்டைய முடையில் ஒன்றும் முடையில் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த கமெண்ட்டையும் டெலீட் பண்ணிக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க பேசுகிறது பூரா பொய் பித்தலாட்டம். அப்புறம் அவரோட நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், இளவரசர் எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுக்கிறாங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அவர் எத்தனை குடும்பத்தை வாழ வச்சான்னு தெரியல, ஆனால் ஒரு குடும்பத்தை மட்டும் நல்லா வாழ வச்சுட்டுருக்கிறாரு. இன்னொரு குடும்பத்தை, அது எந்த குடும்பம்னா நீங்கள் மனைவி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேங்க. மொத்தத்தில் வலைதளத்தில் உட்காந்துட்டு பொய்யை பேசிட்டு தண்ணி போட்டு ஆட்டம் ஆடிட்டு இவங்களுக்கு தான் இன்றைக்கி யூடியூப் இருக்குது. நல்ல வீடியோக்கு யூடியூப்பே கிடையாது. இந்த கண்ணாடிக்காரர் பேசாத ஊரை பொய் தான். யாரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ஒரு பொய் பேசுகிறான்னு தெரியல. ஒரு மண்டை உடஞ்சவராக இருந்தால் இந்நேரம் தலையில் கட்டுவோ இல்லை ஒரு பேண்டேஜோ அப்படி இருக்கலாம். அவர் ஃப்ரெஷ்ஷாக தலை சீவிட்டு மன்மதன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறாரு. இதுதான் மண்டை உடஞ்சவராங்களா? சரி, அவங்க மனைவி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவருக்கு உடம்பு சரியில்லைங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே மண்டை உடஞ்சதை பற்றி அவர் சொல்லவே கிடையாது. இந்த கண்ணாடிக்காரர் யாரை காப்பாற்றுறதுக்கு யாருக்காக விசுவாசம் இருக்கிறாருன்னா, வாங்கின பணத்துக்கா இல்லை அவங்க போடுற வீடியோக்கா எனக்கு தெரியல. மொத்தத்தில் வலைதளம் இவங்க கையில் சிக்கி நாறிட்டு இருக்குது. அது எப்போ மாறுன்னு தெரியல.